நீங்க மட்டும் வரலைன்னா இருக்க முடியாது அண்ணி. மறுபடியும் உனக்கு நன்றி சொல்லணும். கடவுள் மாதிரி வந்து நீங்க தான் அண்ணி என்ன காப்பாத்திருக்கீங்க. தான் உயிரை பணைய வைக்க கூட பிறந்தவங்களே இந்த காலத்துல யோகியம்மா, நீ செஞ்ச உதவிய இந்த ஊர் காலத்தையும் தன்னம்பிக்கையும் சொல்லி கொடுத்திருக்காரு. உன்னை இங்க வர வச்சிருக்காரு. நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவமானப்படுத்திருக்க கூட பேசக்கூடாதுன்னு ஒன்னு காப்பாத்திருக்க. சாதாரணமா நின்னு இருக்கலாம். உயிரை மட்டும் நீ காப்பாத்த கலங்கத்தையும் தொடச்சிட்ட. ஒரே ஒண்ணு தூத்தி பேசிச்சு. உன்னை பாராட்டி பேசுற அளவுக்கு நீ உனக்கு கிடைக்கும். காயத்ரியை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாமா? சிவா, என்ன ஆரம்பம்? போய் தென்னந்தோப்புக்குள்ள இருக்கிற கிணத்துக்குள்ள போட்டானா சிவா? அவங்க யாருமே பொழைக்க மாட்டாங்க சிவா. காயத்ரிக்கு பேச்சு வந்துருச்சுடா. தங்கச்சி காயத்ரிக்கு பேச்சு வந்துருச்சு. திரும்ப பேச்சு வந்துருச்சுமா? நான் சந்தோஷமா இருக்குமா? நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் சிந்து அண்ணிதான். அவங்கதான் கிணத்துல குதிச்சு. நன்றி சிந்து. காயத்ரி விஷயத்துல இப்ப நடந்திருக்கு. நீ காயத்ரிய கொல்லணும்னு நினைச்சான். ஆனா அவளை காப்பாத்துனது மட்டும். வச்சு எடுத்துட்டு வாமா. தாராளம். நீயும் பைரவியோடு கூட்டிட்டு போமா. சிந்து உள்ள வரைக்கும் நான் இதை மறக்க மாட்டேன். நான் காயத்ரி கல்யாணத்துக்கு வரலாமா? தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ வராம இருந்தா எப்படி? வெளியில தான் இருக்கேன். அத்த கல்யாணத்துக்கு கூப்பிடலனோ எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷம் பாக்குறேன். இருந்துகிட்டு எப்படி உன்னால கல்யாணத்தை பார்க்க முடியும்? பூர்ணி அத்தை கிட்ட கேட்காத. நீ போய் பேசாத. என்ன சிந்து, என்ன கடத்தினத நீ தான் கண்டுபிடிச்ச. நீ உன் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க. கல்யாணத்துல நீ கண்டிப்பா கலந்துக்கணும். நான் போய் பெரியமாட்ட பேசுறேன். கோவப்படுவாளே, ஏன் இவங்க இப்படி இருக்காக? மணமகள் அறை இருக்குல்ல, அங்கதான். பெரியமா என்ன கூப்பிட்டு இருந்து காயத்ரி ரெடி பண்ணதுக்கு நாம பத்திரிக்கை வச்ச எல்லாரும் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு குறை இருக்கிறதா எமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்குதுன்னா உயிர் மட்டும் இல்ல, சொல்ல போனா வாழ்க்கையும் அவதான் தேடி வைக்க போறோம். வைக்கிறது எனக்கு நியாயமா படலப்பா. எனக்கு செஞ்ச உதவியும் நான் மறக்க மாட்டேன். இன்னும் கல்யாணத்துல இருக்கணும். அவ கண்டிப்பா கலந்துக்கணும். அவ இல்லாம நான் போய் சிந்து கூட்டிட்டு வரேன். சரிப்பா. பண்ணுவோம். இவ்ளோ சீரியஸா வரத பார்த்தா அன்னபூர்ணி அத்தை நான் அன்னபூர்ணி அத்தை என்ன கல்யாணத்துல நான் எங்க இருந்தே காயத்ரி கல்யாணம் பார்க்க கூடாதுன்னு பெரியமா சொல்லிட்டாங்க. சொன்னாங்க இருந்து நான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு கிளம்பு சிந்து, நீ உடனே இங்க இருந்து கிளம்பு. சிந்து, கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. சொல்லிருக்க மாட்டா. அம்மா உன்னை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ அத்தை கிட்ட கெஞ்சினியா? கல்யாணம் நடக்க கூடாது. கனவான கிள்ளி பாத்து கூப்பிட சொன்னதே அவங்கதான். இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ என்ன ஏத்துக்கறாள்ல. இங்க பாரு, அழாத. வா. வராதுமா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்க பாரு. என்ன நீங்க சின்ன புள்ள மாதிரி சிந்துவ காயத்ரி கிட்ட கூட்டிட்டு போ. போய் பாரு. காயத்ரி அண்ணி